உங்களுக்கு பாருங்க 6ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 12ஆம் இடத்துல போய் வக்ர நிவர்த்தி ஆகி அவர் நேரம் எங்கெங்க பாக்குறா அந்த இடம் வளர்த்து விட்டுருவார். அவர் புனர்பூச நட்சத்திரம் உங்களுடைய நட்பு கிரக நட்சத்திரம் குருவுடைய சாரத்துல போறதுனால இங்க குரு நல்லதை மட்டும் தான் செய்யணும். குரு பார்த்தா கோடி நன்மை எப்படிப்பட்ட தோசையும் அடிச்சு தும்சம் பண்ணிடுவார். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே கடகராசிக்கிட்ட இருக்கும். இதுதான் இவங்களுடைய இயல்பான குணம். ஏன்னா கடகத்தை பொறுத்தவரை இப்ப குரு உங்க ராசியில உச்சமான குரு 12ஆம் இடத்துல போய் நிக்கிறாருன்னு சொல்லுங்க. என்ன பண்ணிருப்பாருன்னா, யாருக்கு ஜாதகத்துல குரு சரியில்லையோ அந்த நேர பிரகாரம் குரு எங்க போய் மறைவுல போய் இருந்தாலும் சரி, யாருக்கு மறைவுல இருந்தாலும் சரி, வேலை இல்லாம எத்தனை பேர் நவம்பர் மாசம் வந்து வீட்டுல இருக்கீங்க கேட்டே பாருங்க. இதுல மறுப்பு சொன்னா திருப்பி கேளுங்க, கண்டிப்பா கேளுங்க. இப்ப வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்கும் சூப்பரான வேலை, நல்ல அனுகூலம், ப்ரொமோஷனான வேலை வரும். ஏன்னா அவர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. இப்ப நல்லா பாருங்க, இயல்பு நிலைக்கு திருப்பி அவங்கள ராசி 6ஆம் இடத்தை பாக்குறாரு. எந்த பேங்க்ல போய் லோன் கடன் லோன் கிடைக்குங்க. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பிரம்ம தஸ்மை குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே இது முக்கியமான ஒரு காலகட்டம். நல்லா பாருங்க, குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி 121 நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு அடிக்க போகுது ஜாக்பாட் யோகம். ஏன்னா நகை, பணம், பொன், பொருள் ஆசையை காட்டக்கூடிய குரு பகவான் தான். குரு பார்த்தால் கோடி நன்மை இருக்கா இல்லையா, உங்க ஜாதகத்துல திசாபுத்தியை பார்த்துட்டு இப்ப குரு நல்லவரா கெட்டவரன்னு பார்த்துட்டு மூவ் பண்ணி அடிங்க வரிச்சு பாருங்க, நல்ல வெற்றி வரும். ஏன்னா 4 மாசம் குரு பின்னோக்கி நகர்ந்து சென்றார். அதாவது வக்ரனா சூரியன் கதிர்வீச்சுல சுலவா போறதான் வக்ரமான காலம். 4 மாசம் 121 நாட்கள் உங்க வாழ்க்கையில தடங்களை சந்திச்சீங்களா? எல்லாருமே பாருங்க, கேட்டு பாருங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்ப குரு நல்ல யோகத்துல அவரு சொந்த சுய சாரத்துல. அனைவரும் இந்த வீடியோ மிஸ் பண்ணதையும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. குரு சுக்கிரன் ஜோதிட ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய 4வது ராசி தான் கடகராசி. எப்போதும் பாருங்க, கடகராசிக்காரங்க பாருங்க தன்னுடைய குடும்பத்துக்காக நல்லா உழைக்கக்கூடிய திறமை கடகராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். எடுத்து பாத்துங்க, எப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே கடகராசிக்கிட்ட இருக்கும். இதுதான் இவங்களுடைய இயல்பான குணம். கடகத்துல பிறந்தா ரொம்ப அன்பான குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் கடகராசிக்கிட்ட இருக்கும். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரங்க. அதிகமா நேர்மையான குணம் நிறைய இருக்கும். ஒரு வேலையை நீங்க ஒப்படைச்சு பாருங்க, அந்த வேலையை கரெக்டா கச்சிதமா சூப்பரா பண்ணக்கூடிய ஒரே கேரக்டர் கடகராசி மட்டும்தாங்க. நீங்க எடுத்துங்க, நீங்க கேட்டு பாருங்க, கண்டிப்பா அப்படிதான் இருப்பாங்க அவங்க. ஒழுக்கம், பயங்கரமா திறமையான குணம், ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலை எல்லாமே இந்த கடகராசி அசால்ட்டா செய்வாங்க. மருத்துவர்கள், உணவு சார்ந்த துறை, அடுத்து கடல் கடந்து பிழைக்கக்கூடிய நபர்கள், வெளிநாடு வெளியூர் வண்டி வாகன சம்பந்தத்தில் நிறைய ஈடுபாடு பண்றது, பயணங்கள் மூலமாக காசு சம்பாதிக்கக்கூடிய நபர்கள்லாம் எடுத்து பார்த்துக்கோங்க, இந்த கடகராசியில கண்டிப்பா இருப்பாங்க, இருக்கணும். இதுதான் இயல்பான குணம் அவங்களுடைய கேரக்டர். அப்படிப்பட்ட கடகராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்போதுமே சரி, குரு பகவான் உங்க ராசியில தான் உச்சமாவார். எப்படி உங்களுக்கு எப்போதுமே அவர் கெட்டது செய்யக்கூடாது. அது ஏன்னா உங்க ராசிக்கு அவர் உச்சம். அப்ப எல்லாருமே உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல குரு பகவான் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு, இதை மட்டும் நீங்க செக் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் நான் ஓப்பனா சொல்றேன், உங்க ஜாதல தசாபதி நல்லா இருந்தால் இப்ப குரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கணும். ஏன்னா உங்க ராசிக்கு பிரகாரம் அவர் எத்தனாம் வீட்டு அதிபதி தெரியுமா? 6ஆம் வீட்டு அதிபதி. 6ஆம் இடத்துல என்னென்ன இருக்கு? நோய், எதிரி, பகை, கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை, இதெல்லாம் வந்துச்சான்னு கேட்டு பாத்தீங்கன்னா, யார் ஜாதல குரு நல்லா இல்லையோ அவங்க சொல்லுவாங்க. இதை கேள்வியை கேட்டு பாருங்க. வேலை இல்லை, நம்ம வேலை இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க? நான் சொன்ன டேட்டு தான். எப்படி? நவம்பர் மாசம் 11. இதுல இருந்து பாருங்க, கரெக்டா ஒரு 3 மாசம் 121 நாட்கள் அவர் வக்ரத்துல இருந்தார். வக்ரனா ஒண்ணும் கிடையாதுங்க, பின்னோக்கி நகர்ந்து போறது, சூரியனுடைய கதிர்வீச்சா ஸ்லோவா போறது. அப்ப எல்லாமே ஃபாஸ்டா போனா ஒரு விஷயத்தை அடையலாம், ஸ்லோவா போனா என்ன பண்ணுவோம்? சரியா இருக்காதுல்ல. அதான் இங்க நடந்துச்சு. நான் இது எல்லாருக்கும் சொல்லல, தயவுசெய்து கடகராசி பாக்குற அனைவரும் சொல்றேன், நம்ம கூடிய குரு சுக்கிரன் ஜோதிட ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதையும் தாண்டி நான் சொல்றேன், சில பேர் சொல்றீங்களே பிறந்ததுல நான் கஷ்டப்படுறேன், இத்தனை வயசுல இருந்து நான் கஷ்டத்தை பாக்குறேன், எனக்கு உங்க வீடியோ எல்லாமே மிஸ் பண்ண பாக்குறேன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? அவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல உங்களுடைய பிறந்த நேர பிரகாரம் உங்களுக்கு எந்த கிரகம் யோகமா இருக்கு, இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒண்ணும் இல்லைங்க, இதுல 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திரம்? புனர்பூச நட்சத்திரம்,
பூச நட்சத்திரம், ஆயில் நட்சத்திரம். இவங்க எல்லாத்துக்குமே பாருங்க பிறந்த நேரம் எல்லாரும் ஒரே நேரத்துல பிறக்க முடியுமா? முடியாதுல்ல. உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது, இது நல்லது நடக்கும், இது நல்லது நடக்காது. சில பேர் பிறந்ததுல இருந்து இவரை இந்த கோயிலுக்கு தத்து கொடுங்க, இதுல போங்க, இதுல போகாதீங்க, இவர் இத்தனை வயசுக்கு அப்புறம் தான் எப்படிதான் வருவார், அதை ஏதாச்சும் சொல்ல முடியும். உங்க ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமா சொல்ல முடியும். இது பொது பலன் தான். உங்க ஜாதகம் தான் மெயினான ஒரு சார்ட். அப்ப ஜாதகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் யோகமா இருக்கும், ஏதாச்சும் ஒரு கிரகம் பலவீனமா இருக்கும். கண்டிப்பா அந்த கலியுகத்துல பிறந்தா கர்மா இல்லாம எந்த குழந்தையும் பிறக்காது. சில பேர் பிறந்தது கஷ்டப்படுவாங்க, சில பேர் இளையது கஷ்டப்படுவாங்க, சில பேர் ஒரு சில நாட்கள் கஷ்டப்படுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது, இதுல போங்க, இதுல போகாதீங்க, இப்படிப்பட்ட மனைவி, இப்படிப்பட்ட வேலை, இப்படிப்பட்ட தொழில், இப்படிப்பட்ட படிப்பு, கரெக்டா துல்லியமா சொல்லலாம். உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் நல்ல ஒரு பலமான கிரகம்னு அதை பார்த்து அந்த துறையில அவங்க பயணிச்சாங்கன்னா கண்டிப்பா வெற்றி அடைய முடியும். நான் இதை ஏன் சொல்றேன்னா, சில பேர் நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் கரெக்டா இருக்கு, நான் கால் பண்ணோம் அப்படிங்கிறதா பாத்தீங்களா, அதையும் தாண்டி ஜாதகத்து தசாபதி இன்னும் பார்த்து கரெக்டா பயணிச்சா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்குன்னு முடியும். முன்னோர்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்துருக்கு, அதனால சொல்றேன். ஏன்னா கடகத்தை பொறுத்தவரை இப்ப குரு உங்க ராசியில உச்சமான குரு பரணாமரத்தை போய் நிக்கிறாருன்னு சொல்லுங்க, என்ன பண்ணிருப்பாருன்னா, யாருக்கு ஜாதகத்துல குரு சரியில்லையோ, ஏன்னா பிறந்த நேரம் எல்லாருமே ஒரே நேரத்தில் நம்ம பிறக்க முடியாதுங்க. அந்த நேர பிரகாரம் குரு எங்க போய் மறைவுல போய் இருந்தாலும் சரி, யாருக்கு மறைவுல இருந்தாலும் சரி, வேலை இல்லாம எத்தனை பேர் நவம்பர் மாசம் வீட்டுல இருக்கீங்க, கேட்டே பாருங்க. இதுல மறுப்பு சொன்னா திருப்பி கேளுங்க, கண்டிப்பா கேளுங்க. எனக்கு கடன் இருக்குங்க, எனக்கு உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு கண்டிப்பா இருந்துச்சுங்க, நிறைய பேர் கேளுங்க. எனக்கு உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு, எனக்கு விரைய செலவு, கடன் இருக்கு, பகை இருக்கு, எதிரி இருக்கு, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எம்எல்ஏ இருக்கு, உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு மந்தமான தன்மையை சந்திச்சேன் அப்படிங்கிற விஷயத்த நீங்க கேட்டு பாருங்க. இதுல மறுப்பே சொல்ல மாட்டாங்க கடகராசிக்காரங்க. தாய்மாமன் உறவு, எப்படி தாய்மாமன் உறவு, வீடு இடத்துல பிரச்சனை, இதெல்லாம் நிறைய ஒரு கலகம் இருக்கு. நான் ஓப்பனா சொல்றேன், குரு யாருக்கு சரியில்லையோ அவங்க சொல்றேன், உங்க லக்ன, அதனாலதான் எல்லாருமே நான் ஜாதகத்தை செக் பண்ண சொல்றேன். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கடகராசிக்காரங்க. அடுத்து உங்களுடைய தந்தையுடைய தாய் உடம்பு ஆரோக்கியத்துல ஏதாச்சும் மருத்துவ செலவு இப்ப ரீசெண்டா பண்ணீங்களா? நான் சொல்றது நவம்பர் மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, இந்த பலவீனத்தை அவங்க சந்திச்சிருப்பாங்க. இல்ல அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்துல ஒரு வில்லங்கம் பிரச்சனை கண்டிப்பா நீங்க வந்திருக்கும், வேலை செஞ்சிருக்கும், கண்டிப்பா எடுத்துப்பாங்க. இல்ல மனைவி கிட்டையும் கணவன்கிட்ட ஒரு நட்பா, ஒரு மன வருத்தங்கள், ஒரு பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பு, பண பிரச்சனை கண்டிப்பா உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு மருத்துவமான செலவுகள் நிறைய இருந்து மட்டும் கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க சந்திச்சது அமைப்பு இப்படி. வெளிநாட்டை வேலை பார்க்குறவங்க, வெளியூர் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் ஒரு தடங்களை இதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பாரு. ஆனா இப்ப கொடுக்க மாட்டாரு. என்ன காரணம்? உங்களுக்கு பாருங்க, 6ஆம் வீட்டு எதிரி, 9ஆம் வீட்டு எதிரி உங்களுக்கு 12ஆம் இடத்துல போய் வக்ர நிவர்த்தி ஆகி அவர் நேரம் எங்கெங்க பார்க்குறா அந்த இடம் தான் வளர்த்து விட்டுருவார். அவர் புனர்பூச நட்சத்திரம் உங்களுடைய நட்பு கிரக நட்சத்திர குருவுடைய சாரத்துல போறதுனால இங்க குரு நல்லதை மட்டும் தான் செய்யணும். குரு பார்த்தா கோடி நன்மை, எப்படிப்பட்ட தோசையும் அடிச்சு தும்சம் பண்ணிடுவார். வேலை முடிஞ்சு, அவ்வளவுதான். ஏன்னா அவர் கெட்ட இடத்தை அவர் பாக்குறாருங்க. கெட்டிடம் ராஜயோகத்தை அவர் செய்வாருங்க. 8ஆம் இடத்தை அவர் நேரா பாக்குறாருங்க, 9ஆம் பார்வையாக. நான் காரணம் இல்லாம நான் சொல்லவே கிடையாது. நல்லா பாருங்க, கெட்ட விஷயம் நடக்காதுங்கிற விஷயத்த நம்ம ஏன் ஆணித்தான் சொல்றோம். கெட்ட இடத்த படி ஏதாவது உங்களுக்கு மேல ஏதாச்சும் கேஸ் பிரச்சனை இருக்கா, அந்த வழக்கை எடுத்து இப்ப மூவ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா நீ ஜெயிப்பீங்க. ஏன் கேஸ் இருக்கணும், என்ன காரணம்? நேரா அவர் 4ஆம் இடத்தை 12ஆம் இடத்தை பார்த்தா கண்டிப்பா வீடு, இடத்து, பூமி, சொத்துல வில்லங்கத்தை வச்சிருப்பா. நீங்க கேட்டுக்குங்க, ஒரு இடத்த வாங்கியிருப்பீங்க, அதுல பிரச்சனை இருக்கும், இடத்த விற்க முடியாது, அம்மாவுக்கு அப்பாவுக்கு உடம்பு ஆரோக்கியத்தை கொடுத்துப்பாரு, இன்னும் நிரந்தரமா வேலை கிடையாது, இதெல்லாம் இருந்திருக்கும். நீங்க கேட்டுக்குங்க. நீங்க கடகராசி அப்புறம் தான் கண்டிப்பா நீங்க கேட்டு பாருங்க. இதுல ஏதாச்சும் ஒரு விஷயம், எனக்கு வண்டி வாங்கின வீண் செலவு பண்ணி, நான் இடம் வாங்கினேன், வீடு வாங்கினேன், வண்டி வாங்கினேன், இது மாதிரி நிறைய செலவு, அதை காசு பண்ண அதில் போட்டு உட்காந்துருக்கேன், இன்னும் கையில காசு இல்லை, நான் கடன்ல இருக்கேன். நீங்க எத்தனை பேர் கடன்ல இருக்காங்க கேட்டு பாருங்க. இதெல்லாம் கடகராசிக்கு நவம்பர் மாசம் நான் சொன்ன டேட்டுக்கு 11ஆம் தேதிக்கு பாருங்க கேட்டீங்கன்னா இதுல ஒரு விஷயம் இருக்கும். நிறைய பேர் நவம்பர் மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் வேலை உத்தியத்துல பயங்கரமான தரங்கள் சந்திப்பேன், வேலையே நிறைய பேர் விட்டு இருப்பாங்க. நீ கேட்டுக்கோங்க. இப்ப வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்கும் சூப்பரான வேலை, நல்ல அனுகூலம், ப்ரொமோஷனான வேலை வரும். ஏன்னா அவர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. இப்ப நல்லா பாருங்க, இயல்பு நிலைக்கு திரும்பி அவங்கள ராசி 6ஆம் இடத்தை பாக்குறாரு. எந்த பேங்க்ல போய் லோன் கிடைக்குங்க, கடன் அடைப்பீங்க, பகை எதிரி இருக்க எல்லாரையும் ஜெயிக்கக்கூடிய யோகம் வரும். வண்டி வாங்க, வீடு வாங்க, இடம் வாங்க, பூமி வாங்க, எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் சூப்பரா பர்ஃபெக்டா உங்களுக்கு வேலை செய்யும். சொந்தமா தொழில் பண்ணுறவங்க ஜாதக பத்து தசாவதி தொழில் பண்ணுங்க, நல்லா இருக்கும். வெளிநாட்டு உள்ளவங்க எத்தனை பேர் விசா பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்ல சொந்த குடியுரிமை பிரச்சனை இருந்தாலும் சரி, எல்லாமே சரியாகும். நீங்க எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும். அப்பா சொத்து, அம்மா சொத்துல எத்தனை பேர் வழக்கு இருந்தாலும் அந்த வழக்கு சரியாகும். ஏன்னா வழக்கு ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்தை அவர் பாக்குறாரு, 9ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்ப இங்க வழக்கை சரி பண்ணி கொடுப்புங்கிற அமைப்பு கண்டிப்பா வேலை செய்யும். ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. அப்ப வழக்குங்கிறது 6ஆம் இடம் தான், அதையும் அவர் பாக்குறாரு. அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அவர் செய்யணும், நல்ல அமைப்பை கண்டிப்பா கொடுத்துருவார். அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு கடகராசியை பொறுத்தவரை கமிஷன் வியாபாரம்,
ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க, மெக்கானிக்கல் துறை, இரும்பு சார்ந்த வேலை, மெக்கானிக்கல் ஃபீல்டு நல்லா சூப்பரா இருக்கும். ஐடிஐ ஃபீல்டு, கல்வி நிறுவனம் சார்ந்த விஷயம் நடத்தக்கூடிய நபர்கள் நல்லா மாற்றத்தை கொடுப்பாரு. இப்ப நகை, பணம், சேமிப்பு ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ண போறீங்க, அதுக்கான அமைப்பு நல்லா இருக்கு. அது மாதிரி திருமண தடை நிறைய பேர் இருக்காது. திருமணத்தில் உள்ள தடங்கள் நீங்கிரும். காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேர் கிடைச்சிருக்கும், இல்லைன்னு கிடைச்சிரும். ஏன்னா வக்ர நிவர்த்தி ஆகிட்டாவே குருக்கு வந்து கண்டிப்பா குழந்தை கொடுத்தார் கடகராசிக்காரங்க. பெண்கள் நல்ல ஒரு வெற்றி சூப்பரா இருக்கும். சில பேர் கேட்குறீங்களா கடகராசிக்காரங்க, நீங்க திருக்கணிதம் மொழி என்ன ஜாதகம் எழுதி கொடுப்பீங்களா, கைப்பட எழுதி கொடுப்பீங்களா? ஏன்னா சில பேர் நம்முடைய ஜாதகத்தை நம்ம கைப்பட எழுதுனா நிறைய நல்ல விஷயம் நடக்கும். சில பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு ஜாதகத்தை ஒரே நோட்ல 2 ஜாதகம் எழுதியிருப்பாங்க. அப்படி எழுதக்கூடாது. நம்முடைய ஒவ்வொருத்தர் விதியும் தனித்தனியாக நோட்ல இருந்தா நல்ல ஒரு அமைப்பை கண்டிப்பா கொடுத்துரும். அதனால நம்மளுடைய ஜாதகத்தை தனித்தனியாக எழுதி வச்சுக்கணும். அது இல்லாம கைப்பட எழுதி வச்சுக்கணும். அதனால அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கைப்பட எழுதுவாங்க. ஆனா சில பேர் கேட்குறீங்க, அதுக்கான ப்ராசஸை நம்ம பண்றோம். கைப்பட எழுதி உங்களுடைய அட்ரஸை நம்ம அனுப்புறோம். அந்த ப்ராசஸ் இப்பதான் தொடங்கி இருக்கும். கண்டிப்பா அதுக்கான எழுதிய ரிசல்ட்டை பார்த்துக்குங்க. ஏன்னா ஒருத்தருடைய கர்மாவை கண்டிப்பா ஜாதகத்துல நம்ம சொல்லலாம். இப்ப பாருங்க, மெயினா சில பேர் இந்த லாட்ரி எடுக்கலாம்னா கண்டிப்பா நிறைய பேர் கடகராசிக்கரை எடுங்க. அதுக்கான பலன் இப்ப இருக்கு. குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டா வெளிநாடு வெளியுறவுமாக உங்களுக்கு காசு பணத்தை கொடுக்க போறாரு. அதுக்கான ப்ராசஸ் இருக்கு. படிப்படி கல்வியில அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ண அனைவருக்குமே அரசாங்க வேலை கிடைக்கும். ஏன்னா சூரியன் உச்சத்துல 11ல எப்படி பார்த்தாலும் ஒரு 4 மாசம் அவர் நல்லா பலமா இருப்பார். உங்களுக்கு நல்ல பலம் அவர் கொடுப்பாரு. அரசாங்கம், வீடு, இடம், பூமி சார்ந்த விஷயம் பண்றது எல்லாமே பண்ணிக்கங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். இப்ப நட்சத்திரம் பார்ப்போமா, அது முதல் நட்சத்திரம் நல்லா பாருங்க. புனர்பூச நட்சத்திரம் ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் எல்லாருக்கும். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வாழ்க்கையில. கஷ்டம்னா உங்கள்கிட்ட கேட்டா கண்டிப்பா சொல்லுவீங்க. வேலை இல்லை, வருமானம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, நிறைய தடங்களை பார்த்தீங்க, உடம்பு ஆரோக்கியத்துல செலவு பார்த்தீங்க, நிறைய பிரச்சனையா வாழ்க்கையில நான் 3 மாசம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நவம்பர் மாசத்துலும் சரி இல்லையான்னு சொல்றீங்களா? அவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன். இப்ப நல்ல ஒரு டைம் இருக்குது. இப்ப கடன் பிரச்சனை இருக்காது, பகை இருக்காது, நல்ல வேலை இருக்கும், உத்தியோகத்துல உயர் பதவி இருக்கும், ப்ரொமோஷன், வெளிநாடு யோகம் வரும், வெளியூர் யோகம், நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வரக்கூடிய யோகமா கண்டிப்பா சாதகமா கிரக அமைப்பு பக்கவா இருக்கு. யாரு புனர்பூச நட்சத்திரம் நல்ல ஒரு பொன்னான நேரமா கண்டிப்பா அமையுது. எடுத்த காரியம் வெற்றி. அடுத்து பூசணத்துல பாருங்க, நல்லா உழைக்கக்கூடிய திறமை உங்கள்ட்ட நிறைய இருக்கு பாருங்க. கடுமையா உழைப்பீங்க. எப்படி பூசத்துல பார்த்தா நல்லா உழைக்கக்கூடிய திறமை உங்கள்ட்ட நிறைய உண்டு. 24 மணி நேரம் வேலை செய்ய சொன்னாலும் வேலை செய்ய நான் ரெடிம்பாங்க. அதான் பூசத்துடைய குணமே. இனிமே நல்ல ஒரு மாற்றம் வருது பாருங்க. வேலை, உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். யாரு பூசத்துல பார்த்தா அனைவரும் சொல்றேன், டைம் பக்காவா இருக்கும். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு வழக்கு இருக்காது, பிரச்சனை இருக்காது, எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமையக்கூடிய சூப்பரா இருக்குங்க. யாரு பூசத்துல வந்து சொல்லி நல்ல யோகம் தேடி வரும். கெட்ட விஷயம் பெருசா வராது. ஏன்னா இவங்களுக்கு உத்தியோகம், வருமானம், பொருளாதாரம் நிறைய கஷ்டப்பட்டாங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது பூசத்துல பார்த்தவங்க மட்டும்தான். இப்ப பாருங்க, ஆயில் நட்சத்திரம் பார்த்தவங்க பயங்கரமான புத்திசாலி குணம், டேலண்டா இருக்கணும், அறிவான குணம் நிறைய இருக்கு. ஆனா இப்போ ஆயில் நட்சத்திரம் பார்த்தவங்க கொஞ்சம் ஒரு மனக்குழப்பம், மனத்தர மாற்றம், நிறைய செலவு, நிறைய பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு 2 மாசம் நீங்க கேட்டு பார்த்துங்க. திருமணம், வேலை, தொழில், உத்தியோகம், வருமானம் எல்லாமே தடங்களை பார்த்துருக்கீங்க. இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் வருது. ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் பண்றவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கு. தொழிலத்துல ஒரு முயற்சி, வெற்றி எல்லாமே தேடி வருது. அப்ப இங்க நிறைய கெட்ட விஷயம் ஆயில் நட்சத்திரம் நல்ல ஒரு வரைவராது, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.